ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஜல்லிக்கட்டு திருவிழா தான் எங்கள் ஊரில் நடந்துகிட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டுனா பெரிய அளவில் நடக்காது, எங்கள் ஊரில் சின்ன அளவில் தான் நடக்கும். எங்கள் ஊர் சின்னது இல்லையா, அதனால் சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டு காட்டுறதுக்கு. குட்டிஸாக ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சின்னு குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் இருக்காது. இது எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி குட்டிஸாக நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு. ஃபஸ்ட்டு குட்டி பசங்களும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவங்களெல்லாம் முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு குட்டி பசங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பரணி தரணி இருந்தான் பார்த்தீங்களா நீங்கள். இப்போது மாடுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பசங்க பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு சின்ன கன்றுக்குட்டின்றதுனால சின்ன பசங்க பிடிச்சாங்க. இப்போ பெரிய கன்றுக்குட்டின்றதுனால அவங்க பெரிய ஆளுங்க பிடிக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக எங்கள் ஊரில் எங்கெங்கே இருக்கிற பக்காக்க ஊர் அனைத்து பேருமே வெளியூரில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே வந்துடுவாங்க ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக. எங்கள் ஊரில் இந்த வருஷம் கம்மி தான், ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு வந்த கூட்டம் கம்மி தான். ஏன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வரல அவங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வீடியோலாம் பார்ப்போம், ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அவங்க வீடியோவுக்கு வரலீங்களான்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அது கேட்கல, ஏன்னா அது டைம் ஆச்சுட்டு நானும் ஏதோ ஒரு நேரத்தில் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இங்கே பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஜல்லிக்கட்டு எவ்வளோ காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த வருஷம் கம்மி தான் கூட்டம், நிறைய சூப்பராக தான் பண்ணுவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் இத்தனை நாளாக நாங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவும் நானும் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் மெத்தனால நின்று பார்த்துட்ருக்கோம். கீழே நின்று பார்க்குற அளவுக்கு இல்லை, ஏன்னா கீழே இருந்தால் மாடு வந்துடும் அப்படின்றதுனால நாங்கள் மேலே நின்றுட்டோம். எல்லோரும் மேலே தான் நின்றுட்டுருக்காங்க, சில பேர் தான் கொஞ்சம் கீழே நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோவெல்லாம் எதுவும் ஆகாது. ஃபஸ்ட்டு ஏன் சும்மா அப்படியே காட்டிட்டு செஞ்சுட்டு எடுத்துக்கிட்டு காட்டிகிட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான்